வெல்கம் பேக் டு சேனல் புசி டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹேர் ஆயில் தான். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இந்த ஒரு ஆயில் வந்து நம்ம ஹேரில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ண வீடியோ தான் இது. அவங்களுக்கு வந்து ஒரே ஹேர் ஆயிலில் அவங்க ப்ராப்ளம் எல்லாம் க்யூர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஒரு சூப்பர் ஹேர் ஆயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் என்ன, இது எப்படி ரெடி பண்ணணும், இது எப்படி யூஸ் பண்ணால் எவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு வந்து ஹேர் வளரும், எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த ஹேர் ஆயில் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே இதுதான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாக்ஸீட் ஆலிவ் விதைன்னு இருக்கும். இது உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும். உங்கள் ஊரில் வந்து எங்கே நாட்டு மருந்து கடை இருக்கோ அங்கே போய் இந்த ஆலிவ் விதைன்னு கேளுங்க, இல்லை ஃப்ளாக்ஸீன்னு கேட்டினாலும் தருவாங்க. இது ஜஸ்ட் ஒரு 20 to 25 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃப்ளாக்ஸீடில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான விட்டமின் இ, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம போத் ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்கின் அண்ட் ஹேர் கொடுக்கும். அதிகமாக வந்து நியூட்ரியன்ட் இருக்குது. இது வந்து நம்மளோட ஸ்கால்பில் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஃப்ளாக்ஸீடில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஹேரோட சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம ஹேரை க்ரோத் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த வந்து பிரேக்கேஜை வந்து கம்மி பண்ணும். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து பிஹெச்சை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணும். இது நல்ல ஒரு குட் கண்டிஷ்னர் கூட. இது பார்த்திங்கன்னா வந்து நம்மளை dandruff ரிமூவ் பண்ணும். நம்ம ஹேரில் இருக்கிற எலாஸ்டிக் தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து ஸ்ப்ளிட் ஹேரை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். நம்ம ஹேரில் இருக்கிற கீழே இருக்கிற நுனி முடியில் பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஹேரில் வந்து 2 ஸ்ப்ளிட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஹேர் ஃபால் நிறையா ஆகும், ஹேர் க்ரோத்தே இருக்காது. அதெல்லாமே வந்து இந்த ஃப்ளாக்ஸீட் வந்து நமக்கு க்யூர் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஹேரை நல்ல ஒரு திக்கான ஹேரை வளர செய்யும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த க்ரே ஹேர், வெள்ளை முடி வந்து இது நல்லாவே க்யூர் பண்ணும். நமக்கு நல்ல ஒரு திக்கான பிளாக் கலர் ஹேர் வளரக்கும் இந்த ஆயில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம ஃப்ளாக்ஸீடால் செய்கிற ஆயில் இந்த மாதிரி ஹேருக்கான பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இந்த ஆயில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க அந்த ஆயில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாக்ஸீடை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம இதை வந்து சாப்பிடவும் செய்யலாம். இது நம்மளோட பெல்லி ஃபேட்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணும். அது எப்படி நான் அது தனியாக வீடியோ போடுறேன். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு பியூர் 100% பியூர் கோகனட் ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். செசமே ஆயில். நெக்ஸ்ட் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்க, அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மூணையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பாதாம் ஆயில் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா இது கூட நீங்கள் பாதாம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோகனட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வெறும் கோகனட் ஆயில் வச்சு கூட நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. இல்லை இது 3 செய்யும் போது இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நமக்கு வந்து இந்த கேஸ்டர் ஆயில், செசமே ஆயிலில் நம்ம ஹேரை வந்து நல்ல திக்கான ஹேரை க்ரோத் பண்ணும். அது நேச்சுரலாகவே அந்த ஆயிலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல கருகருன்னு ஹேர் ஆகும். இது வந்து கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்லை, பாய்ஸ்க்குமே ஹேர் நல்லா ஒரு திக்கான ஹேர் வளரும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கிற வந்து இந்த வெள்ளை முடி எல்லாமே வந்து நல்லாவே பிளாக் கலராக மாறும். நெக்ஸ்ட் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளாக்ஸீடை வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்.
இந்த ஆயில் பார்த்திங்கன்னா 1 வீக் வரைக்கும் தான் வரும். நான் அது அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்கிற மாதிரி இருந்தால் ஃப்ளாக்ஸீடை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 200 ml செய்கிற மாதிரி இருந்தால் ஃப்ளாக்ஸீடு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது அப்படியே நான் ஒரு 10 minutes வந்து அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் இதை நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆயிலை ஹீட் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம கொஞ்சமாக செஞ்சனால ரொம்ப நேரம் ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 minutes கிட்ட மட்டும் நீங்கள் வந்து நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் பாயில் பண்ணியாச்சு. அது கொஞ்சமாக நான் ஆற விட்டுட்டு இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு அந்த பவுடர்லாம் அந்த ஃபில்டரில் வந்துடும். அந்த பவுடர் அரைக்கும் போது கொஞ்சமாக நரைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணும்போது நமக்கு இந்த ஃபில்டர்லேயே எல்லாமே வந்து இதாயிரும். இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஆயில் தான். இதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும்னு இல்லை. ரொம்ப சிம்பிள் வேல இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வந்து சிம்பிளான வேலை, ரொம்ப வந்து ஈஸியாக நமக்கு அவைலபிள் ஆகிற இன்க்ரீடியன்ட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ஃப்ளாக்ஸீட் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் வேறு எங்கேயுமே நீங்கள் வந்து போய் தொலைவ தேவையில்லை. உங்கள் ஊரில் எங்கே நாட்டு மருந்து கடை இருக்க மட்டும் கண்டுபிடிங்க. அங்கே போய் நீங்கள் வந்து ஃப்ளாக்ஸீட்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு கொடுப்பாங்க. 20 to 25 rupeesக்குள்ளே தான் இருக்கும். இது வந்து இந்த ஆயிலை பார்த்திங்கன்னா வந்து ஆண்களும் யூஸ் பண்ணலாம், பெண்களும் யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 2 பேர்த்துக்குமே வந்து ஹேர் ஃபால்ங்கிறது காமன் ஒன் தான். ஸோ அவங்களுக்குமே நல்லாவே ஹேர் க்ரோத் நடக்கும். ரொம்ப ஈஸியான ஹேர் ஆயில் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணால் நம்ம ஹேர் க்ரோத் ஆகும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து நல்ல ஒரு கிளாஸ் ஜாரில் மாற்றி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பழைய கிளாஸ் ஜார் இருந்தால் அதில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நீங்கள் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து 1 வீக் தான் ரெடி பண்ணுறீங்கன்னா கூட போதும். ஒரு சின்ன பாட்டில் உங்ககிட்ட எது இருக்கோ அதில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆயிலை கண்ணாடி பாட்டிலுக்கு மாற்றிட்டேன். இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா வந்து இது நீங்கள் வந்து ஹேர் ஆயிலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வந்து நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து ரொம்ப குளிர்ச்சி. ஸோ எனக்கு ரொம்ப குளிர்ச்சிலாம் செட் ஆகாது அப்படிங்கிறவங்க இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு எதுவுமே பண்ணாது. நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெயை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து பாதாம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வெறும் கோகனட் ஆயில் மட்டும் வச்சு நீங்கள் வந்து இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுவுமே நல்ல பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்கும். சீக்கிரமாக பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னுக்காக தான் நான் இன்றைக்கி 3 ஆயில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது 3மே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டெய்லியும் வந்து நீங்கள் நைட் டைம் இது பண்ணுங்கள். நைட்டு உங்கள் ஹேரில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஸ்கால்ப்லாம் நல்லாவே இந்த ஆயிலை அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். கீழே வந்து அந்த நுனி முடின்னு சொல்லுவாங்க, அங்கேயுமே நல்லா இந்த ஹேர் ஆயிலை அப்ளை பண்ணி இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லாவே உங்கள் ஹேரை சீவிங்க. உங்கள் சீப் வச்சு உங்கள் ஹேரை ஃபுல்லாக சீவி அப்புறம் வந்து பின்னல் போட்டுக்கோங்க. எண்டு வரைக்குமே பின்னல் போடுங்க. போட்டுட்டு மடக்கி உங்கள் ஹேரை வந்து லாஸ்ட்டில் வந்து மடக்கி போகிறதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி போட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இதை வந்து தினமும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக ஃபால் ஆகிட்டே இருக்குன்னா நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. இது மார்னிங் எழுந்து குளிக்கணும் அந்த மாதிரி அவசியம் கிடையாது. நீங்கள் எப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் எப்போயுமே வந்து எந்த டைமில் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அந்த டைம் பண்ணிக்கலாம். இது நம்ம நார்மல் ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். பாய்ஸுமே வந்து உங்கள் ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் டெய்லி பண்ணலாம். அப்படி என்னால் டெய்லி பண்ண முடியாதவங்க வீக்லி வந்து 2 பண்ணலாம். வாரத்துக்கு 2 நாள் கண்டிப்பாக பண்ணுங்கள். தினமும் நைட்டு தான் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் பகல்லையும் இந்த ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நைட் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். ஹேர் க்ரோத்துக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு எங்கெங்கே ஹேர் ஃபால் ஆகுதோ எங்கெங்கே ஹேர் இல்லையோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes மசாஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்லாவே அந்த இடத்துல ஹேர் க்ரோத் ஆகும். இதோட ரிசல்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு
3 மந்த் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 1 வீக்கில்ங்கிறது வந்து வளரும், ரொம்ப நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வேகமாக வளராது. உங்கள் ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். 1 வீக்லேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரெகுலராக பண்ணிங்கன்னா 1 வீக்கில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஆனால் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி ரொம்ப வந்து சீக்கிரமாக கிடைக்காது. இது நீங்கள் கண்டினியூவாக 3 மந்த் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தில் சந்திக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.